ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மஹி. குட் மார்னிங். இன்னைக்கு சண்டேங்க. சண்டே மார்னிங் நம்ம ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அம்பலப்புழா அப்படின்னு ஒரு ஸ்டேஷன். ஒரு சின்ன ஸ்டேஷன் தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம 3 o'clock ரீச் ஆக வேண்டியது. ட்ரெயின் செம்ம லேட்டு. ஆல்மோஸ்ட்டு 2 hours கிட்ட லேட்டு. 2:40க்கு ரீச் ஆக வேண்டியது. இப்போ நம்ம வந்திருக்கிறது 4:30க்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சபரிமலா ட்ரிப் ஜேர்னி இங்கேருந்தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. அம்பலப்புழா அம்பலப்புழா ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி டெம்பிள் அதை விசிட் பண்ணுறோம். விசிட் பண்ண உடனே அங்கேருந்து திருவள்ளா இல்லைன்னா செங்கனூர் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி பம்பை ரீச் ஆகி அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பிளானு. ஸ்டார்டிங் ஒரு 1 hour லேட்டாக இருக்குது. பட் பரவாயில்ல, மார்னிங் தான். இதுக்கப்புறம் பெரிய பிளான்லாம் இல்லை. ஸோ இந்த டெம்பிளுக்கு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளோட பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போங்க. ஒரு சின்ன ஸ்டேஷன் தாங்க. கொல்லம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 2 ஸ்டேஷன் தாண்டி இந்த அம்பலப்புழா ஸ்டேஷன் இருக்குது. மழை பெஞ்சிருக்குங்க. ஃபுல்லாக வெட்டாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. யாருமே இல்லை, செம அமைதியாக இருக்குது. இந்த கிருஷ்ண சுவாமி டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock 3:30க்கெலாம் ஓப்பனிங் போட்டிருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் ஆகி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டெம்பிளை விசிட் பண்ணிவிட்டு அங்கேயே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேருந்து திருவள்ளா இல்லைன்னா செங்கனூர் ரீச் ஆகி அங்கேருந்து சபரிமலை பம்பைக்கு பஸ்ஸை நம்ம பிடிச்சி போகணும். சபரிமலை போக மேஜர் கனெக்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா செங்கனூருங்க. டைரெக்டாக நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னா அங்கேயே வந்துடலாம். எனக்கு டைம் செட் ஆகாதனால நான் இந்த ரூட்டில் வந்திருக்கேன். பட் சபரிமலையோட மேஜர் கனெக்டிங் பாயிண்ட் செங்கனூர். செங்கனூர் வந்துட்டிங்கன்னா ஈஸியாக அக்சசபிள் பண்ணலாம். நிறையா பஸ்ஸஸ் இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக. அது இல்லைன்னா திருவள்ளா, அது ஒரு மேஜர் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பத்தனம்திட்டா, இந்த 3 இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக பஸ்ஸஸ் கிடைக்கும். யாருமே இல்லைங்க. இங்கே லோக்கல்கிட்ட கேட்டுட்டு எப்படி போகணுன்ட்டு நான் ரீச் ஆகிட்டு பேசுகிறேன். மழை இப்போ தாங்க பெஞ்சிருக்கு. எல்லாம் ஈரமாக இருக்குது. ஸோ இது ஜூலை மந்த்து, மான்சூன் சீசன். ஸோ கண்டிப்பாக ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி போகணுன்னு கேட்டால் அவருக்கு தெரியல. ஒருத்தட்ட கேட்டேன். பட்டு வெளியே ஆட்டோக்காரங்க இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. இங்கே ஒரு ரோடு போகுது. ஒரு சின்ன ஸ்டேஷன் தாங்க இது. சரி வாங்க, இங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது, சின்ன கோயில். அங்கே கேட்போம்.
யாருமே இல்லைங்க. ஆட்டோ 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 கூட இல்லை. ஆட்டோக்காரங்கள்ட்ட கேட்கலான்னா அப்புறம் மேப்பில் பார்த்தேன், ஒரு 1 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டு ஸ்டேஷன் ஸ்டேஷன் இதுதான். இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த ரோடு போகுது. இந்த ரோட்டில் தான் காட்டுது. யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. இதில் நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு 1 கிலோமீட்டர் காட்டுது, 10 மினிட்ஸு. இல்லை நேராக போனோன்னா ஒரு மெயின் ரோடு மாதிரி காட்டுது. அதுலேருந்து லெஃப்ட்டு. மழை பெஞ்சிருக்குங்க, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. பட் இப்போ இல்லை. ஆக்சுவலாக கேரளாவில் நைட்டு தான் சீக்கிரம் எல்லோரும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏர்லி மார்னிங் எல்லாம் சீக்கிரமே எல்லோரும் ஆக்டிவ் ஆகிடுவாங்க. பட் 4:30 ஆச்சு, யாரையுமே காணோம். மேபி இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் குவைட்டாக இருக்குது. 4:30யும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல் மக்கள்லாம் வெளியே வர. அந்த மெயின் ரோடு வந்துருச்சுங்க. அந்த ஸ்டேஷன் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னே இந்த மெயின் ரோடு வருது. இதில் அப்படியே லெஃப்ட்டு. வந்தாச்சுங்க. ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி வந்தோம். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் டெம்பிள். இந்த ரோட்டில் தான் நடந்து வந்தோம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆச்சு. டெம்பிள் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஓப்பனிங்க. மார்னிங் 3 o'clock to noon 12 PM. அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் ஓப்பன் ஆகும். இதாங்க டெம்பிளோட மெயின் ஆர்ச்சு. அதுலேருந்து அப்படியே என்ட்ராகி போயிட்டுருக்கோம். டைம் இப்போது 5 o'clock ஆயிடுச்சு. உள்ள மொபைல் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எவ்வளோ தூரம் எடுக்க வர்றாங்களோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணுறேன். ரொம்ப இருட்டாக இருக்குது, லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது.
என்னாச்சுங்க? அமைதியா சூப்பராக இருக்குது, க்ளீனாக. பெரிய கோயிலுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணரை தரிசிச்சாச்சு. உள்ள ஷர்ட் எதுவுமே போடக்கூடாதுங்க, அதனால் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. கிருஷ்ணருக்காக வெண்ணெய், பழம் அதெல்லாம் பூஜை கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அது பூஜை ஆகி பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். பூஜை பண்ணி பிரசாதம் வந்துருச்சுங்க, இங்கே தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே தாங்க பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. இதான் நம்மளோட பூஜை கூப்பன். இதை கொடுத்து அங்கே பிரசாதம் வாங்கணும். நேரம் மாறி இதோட பிரசாதத்தை வாங்கியாச்சுங்க. அவ்வளோதாங்க, கிருஷ்ணரை தரிசித்துட்டு வந்தாச்சு. ஒரு நல்ல தரிசனம், க்ரௌட் இல்லை, ஏர்லி மார்னிங். பூஜைக்கு வந்து வெண்ணெய், பழம்லாம் கொடுத்துருந்தோம். அது பூஜை பண்ணி நமக்கு பிரசாதமாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய், பழம் இது எல்லாமே கிருஷ்ணருக்கு படைச்சி அது நம்மளுக்கு பிரசாதமாக கொடுத்துருக்காங்க. இது இங்கே ரொம்ப ஸ்பெஷலுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் பாயாசம். அம்பலப்புலா பால் பாயாசம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் அதை வந்து நம்மளால் இன்றைக்கி வாங்க முடியாது. ஏன்னா மார்னிங் வந்து அது கூப்பன் கொடுப்பாங்க. மார்னிங் கூப்பன் வாங்கிட்டு அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆஃப்டர்நூன் போல் தான் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஸோ திரும்ப ரிட்டன் வர மாதிரி இருக்கும். ஒரு 12 o'clock 1 o'clock தான் பால் பாயாசம் கிடைக்கும். பட் கூப்பன் வந்து இப்போயே ஒரு மார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. லைனில் நின்று வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock or 1 o'clock தான் தருவாங்க. பட் நம்ம வந்து இப்போது சபரிமலை போகிறனால
திரும்ப நம்ம 1 o'clock வாங்க முடியாது. பட் பால் பாயாசம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைச்சா இங்கே வந்து நம்ம மார்னிங் டோக்கன் வாங்கிட்டு அதையும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரசாதம் இந்த வெண்ணெயில் பழத்தை வச்சு நெய், சாரி பட்டர். இருக்கு. ஸோ அம்பலப்புழாவில் இருந்து கிளம்புறவங்க இங்கேருந்து டேரக்ட் பஸ்ஸு இப்போ கிடைக்காதான், சீசன் டைமில் கிடைக்குமா சபரிமலைக்கு. பட் இப்போ வந்து இங்கேருந்து திருவள்ளா அப்படி இல்லைன்னா செங்கனூர் பஸ்ஸு பிடிச்சி போகணுமா, அப்படி இல்லைன்னா பத்தனம்திட்டா எந்த பஸ்ஸு கிடைக்குதோ அந்த பஸ்ஸை பிடிச்சி போக சொல்கிறாங்க. அங்கேருந்து ரெகுலராக சபரிமலை பஸ்ஸு கிடைக்குமா. ஸோ நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு எந்த பஸ் அவைலபிளோ அதை பிடிச்சி போக வேண்டியதான். இப்போதாங்க வெளிச்சமே வந்திருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம போனப்போ டார்க்காக இருந்துச்சு. டீ குடிச்சிட்டு இருக்கேங்க. பஸ் இங்கே வருமா, கோயிலோட பஸ் ஸ்டாப் கிட்டே திருவள்ளா இல்லை பத்தனம்திட்டா பஸ் வரலாம். ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் பஸ் வரல, அதனால் ஒரு டீ கிடக்குது. ஒரு பஸ் வருதுங்க, எங்கே போகுதுன்னு தெரில, கேட்கணும், கேட்டுதான்